Hebrews chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சில வாரங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்தாரு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமென். The writer of Hebrew இப்படியா சொல்றாரு, காலம் போதாது, காலம் போதாது. எதற்கு காலம் போதாது? அங்க ஹோல் சாப்டர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய உடைய பெயர் ஆபேலிலிருந்து ஆரம்பிக்கும் நிறைய பேர் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இவங்க எல்லாமே இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பெரிய பெரிய காரியங்களை சாதித்த சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. They all achieved great things for the kingdom of God. இவங்கள் ஒவ்வொருவரையும் செய்ததை சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த 33ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இப்படியே ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை. மறுபடியும் வருகிற ஒரு வார்த்தை இந்த அதிகாரத்துல, இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே இவர்கள் காரியங்களை நடப்பித்தார்கள். பாருங்க, அங்க போடல அவங்க பலத்தினாலே அவர்கள் ராஜாக்களை ஜெயித்தார்கள் என்று போடல, அவங்களுடைய ஞானத்தினாலே அவங்க நீதியை நடப்பித்தார்கள் என்றும் அங்க போடல. பாருங்க, அப்படியாக போடல. அவங்களுடைய திறமையினாலே செய்தார்கள், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால அவங்க செஞ்சாங்க அப்படின்னு என்ன பண்ணல ஆண்டவர் இங்க எழுதி வைக்கல. எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா விசுவாசத்தினாலே. ஆமென். என்ன சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யும் பொழுது நீங்களும் சாதனையாளர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. Amen. Through faith, you, every single one of you, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? C.T. ஸ்டட் என்ற ஒரு தேவ மனுஷன், அவர் இப்படியாக ஒரு வாசகத்தை அவர் சொன்னார். ஆக்சுவலா ஒரு பெரிய போயம், அது இங்கிலீஷ் போயம், நீங்க கூகுள்ல போயிட்டு பார்க்கலாம். இந்த போயம்ல அவர் நிறைய ஒரு 2 லைன் மட்டும் மறுபடியும் சொல்வாரு. அந்த லைன் நான் வாசிக்கிறேன். ஹோல் போயம் வாசிக்க முடியாது, சோ இந்த 2 லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். Only one life, this soon will pass. Only what is done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து போய்விடும். ஆனால் நீ கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நிலைத்து நிற்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்ற நாட்கள் எண்ணப்பட்ட நாட்கள் தான். 80, 70, 90, 100, 110, அது உங்களுடைய விசுவாசத்தின்படி. ஏன்னா சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீடித்த ஆயுசால் என்ன பண்ணுவேன், உன்னைய திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். we gonna live. நமக்கு இந்த கர்மாலாம் நமக்கு கிடையாது. இந்த ஜென்மத்துல இப்படி, அடுத்த ஜென்மத்துல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்பாதீங்க அதெல்லாம். சரிங்களா? ஒரே ஒரு தடவை என்ன பண்ண போறான் மனுஷன், பிறக்க போகிறான், வாழ போகிறான், நியாய தீர்ப்பு, அந்த காரியங்கள் எல்லாம் லைன் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம பெரிய பெரிய காரியங்களை நமக்காக சாதிக்கலாம், நல்லதுதான். ஆனா நீங்கள் கிறிஸ்துவுக்காக எதை சாதிக்கிறீர்களோ அதுதான் கடைசி வரை நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நான் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். எப்பனா ஊழியத்துல மட்டும் தான் அப்படி பண்ண முடியும்? அப்பனா ஊழியம் பண்ணுமா பாஸ்டர் அப்படின்னு இல்ல. I'm not talking about just ministry. ஏதோ நம்ம ஊழியத்தை பார்த்து மாத்திரம் நான் பேசவில்லை.
ஆண்டவர் உங்களை எங்க நிலைநாட்டி வைத்திருக்கிறாரோ, அது உங்க பிசினஸ், அது உங்க ஒர்க் பிளேஸ், அது உங்க ஐடி இண்டஸ்ட்ரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே கிறிஸ்துவுக்காக நீங்கள் சாதனை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So whatever, wherever God has placed you, God wants you to be a history maker in that environment. அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை சாதிக்க வேண்டும். கிதியோனை போல, பாராக்கை போல, சிம்சோனை போல, ஜெப்தாவை போல விசுவாசத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க ஒவ்வொருவரும் இந்த 11th சாப்டர்ல இருக்கிற எல்லாரும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா they were all simple guys. உங்களை போல என்னை போல உள்ள மனிதர்கள் தான். ஆனா அவங்க விசுவாசத்தினாலே, அதான் ஒரே கிரைட்டீரியா, ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் என்ன பண்ணாங்க, சாதித்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு ஆங்கில பாடல் ஒன்று, ரான் கெனாலே என்ற தேவனுடைய ஒரு வர்ஷிப் லீடர் அவர் எழுதின பாடல். அவர் இப்படியாக எழுதுகிறார்: If you can use anything, Lord, if you can use anything, Lord, you can use me. ஆண்டவரே, உம்மால் எதையும் பயன்படுத்த முடியும் என்றால் நீர் என்னை பயன்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றாரு, if you can use anything, Lord, use me. Take my hands, Lord, take my feet, Lord, touch my heart and speak through me. If you can use anything, you can use me. ஆண்டவரே, உம்மால எதையும் பயன்படுத்த முடியும் என்றால் நீர் என்ன பயன்படுத்தும். எத்தனை பேர் அப்படி ஒரு ஜெபத்தை நீங்க செய்ய விரும்புறீங்க இந்த கால வேளையில? ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, நீங்க உம்மால எதையும் பயன்படுத்த முடியும். ராஜாவையும் பேச வைக்க முடியும். ஆமென். கழுதையும் ஆண்டவரால் பேச வைக்க முடியும். நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. Lord, use me. Lord, use me to make an impact in my generation. நான் வாழுகிற இந்த காலகட்டத்தில், என்னுடைய சந்ததியில நான் ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணுகிற மனிதனாக, மனுஷியாக நான் வாழ வேண்டும். இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுது இந்த இடத்தை மிஸ் பண்ற மக்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்தை உங்களை மிஸ் பண்ணணும். சில டைம், அப்பா கடைசி அவர் போயிட்டாரா அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்த நாட்களில் ஆமென், கர்த்தருக்காக காரியங்களை சாதித்திருக்க வேண்டும். Our people should remember what we do for Christ. மக்கள் நாம் கிறிஸ்துவுக்காக செய்த காரியங்களை என்ன பண்ண வேண்டும்? அவர்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. If you can use anything, Lord, you can use me. என்ன நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்துவார் என்று நான் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து சில கனவுகளை நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நிறைய பேர் அங்கே போட்டிருக்குது. சிம்சோன் போட்டிருக்குது, பாராக் போட்டிருக்குது, ஜெப்தா போட்டிருக்குது. பட் we just going to pick Gideon out. கிதியோன் வாழ்க்கையிலிருந்து நான் வேகமாக சில காரியங்களை நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இப்போ நீங்க திருப்பிக்கோங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை நீங்க திருப்பிக்கோங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். சின்ன பேக்ரவுண்ட் வேகமாக நான் சொல்லி விடுகிறேன். அந்த காலகட்டத்தில், அந்த ஹிஸ்டரி டைம்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆண்டது ராஜாக்கள் அல்ல, ஆண்டவர் நியாயாதிபதிகளை வைத்து இஸ்ரவேல் ஆண்டவர் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். என்ன ஒரு பேட்டர்ன் அங்கே இருந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க வந்து திடீர்னு நல்லா இருப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, பிரியமா ஆண்டவர் பிரியமா வாழ்வாங்க. ஸோ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். திடீர்னு அவங்களுக்கு மனசு குழம்பி போயிடும். ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க தூரம் போயிடுவாங்க. தூரம் போயிட்ட உடனே ஆண்டவர் அவங்களை தண்டிப்பாரு, எதிரிகள் கைகளில் ஒப்பு கொடுப்பாரு. ஒப்பு கொடுத்த உடனே அவங்க நல்லா அடி வாங்குவாங்க. உடனே ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணுவாரு? அவங்கள ரட்சிப்பாரு, அவங்களுக்கு ஒரு ரட்சகர் அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிதியோன் லைஃப்ல, கிதியோன் காலகட்டத்தில் இப்படிதான் மக்கள் பண்ணாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய கண்களை என்ன பண்ணாங்களாம்? பொல்லாப்பானவைகள் என்ன பண்ணாங்களாம்? அவங்க செஞ்சாங்களாம். சோ ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செஞ்சதுனால ஆண்டவர் அவர்களை மீதியானுடைய கைகளை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, மீதியானியர்கள். பாருங்க, இந்த ஆட்கள் வந்து பாருங்க வெட்டுக்கிளிகளை போல வர்றாங்க. எண்ணிக்கை பயங்கரமான எண்ணிக்கையில வந்து இருக்கிறதையெல்லாம் அழிச்சு போட்டு போயிடுவாங்க. இவங்க கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாக என்ன பண்ணுவாங்க? இவங்க விதைச்சிருப்பாங்க, காரியங்களை சேகரித்திருப்பாங்க, ஆடு மாடுகளை வளர்த்திருப்பாங்க. ஆனா இந்த மீதியான்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எவ்வளோ திருட முடியுமோ, எவ்வளோ அவங்களை அப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இருந்து ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, நீங்க ரட்சிங்க அப்படின்னு ஜெபித்த உடனே
ஆண்டவர் இப்ப கிதியோனை என்ன பண்ணுகிறார்? ஒரு பக்கம் அவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை எழுப்புறாரு. கிதியோனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன் அந்த வைன் பிரஸ்ல, திராட்சை ஆலையா, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரில் மேலே திராட்சை போட்டு அமுக்குவாங்க, அப்புறம் ஒரு ஹோல் இருக்கும், அது கீழே என்ன பண்ணுவாங்க போயிட்டு, அதை there is a hole in the ground, தரையில் ஒரு ஓட்டை, அந்த ஓட்டைக்குள்ளே தான் என்ன பண்ணிருக்கும் அந்த வைன் பிரஸ். அப்படி தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் பிக்சர் எடுத்து பாருங்க. இவர் கிதியோன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓட்டைக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் வீட் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, பிரித்து கொண்டிருக்கிறார். நார்மலாக பார்த்தீங்கன்னா கோதுமை அவங்க பிரிக்கிறாங்கன்னா, இஃப் தேர் ட்ராஷிங் வீட், ஓட்டைக்குள்ள உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல காத்தடிக்கிற இடத்துல அல்லது ஒரு மலை உச்சியில பண்ணுவாங்க. அப்பதான் என்ன பண்ணும், அந்த காற்று அந்த சாஃப் எல்லாம் என்ன பண்ணும், அது எடுத்துட்டு போய்விடும். ஆனா இவரு மீதியானியர்களுக்கு பயந்து என்ன பண்றான், அவன் ஒளிந்து கொண்டு அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன 12ஆம் வசனத்துல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னொரு வகையை சொல்ல போனா, ஆண்டவர் சொல்றப்பா, நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், நீ தான் என்ன பண்ண போற, இவர்களை விடுவிக்க போற. அதை சொல்லாமையே நல்லா அவனுக்கு என்ன பண்ணிருந்துச்சு, கிதியோனுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன வேலை சொல்றாருன்னு அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, புரிஞ்சிருச்சு. அந்த வார்த்தை வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்க, நான் அந்த ஆளு கிடையாது, பக்கத்து வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறான், அவனை போய் என்ன பண்ணுங்க நீங்க அப்படின்னு பைபிள்ல சொல்லல, பட் நான் இமேஜின் பண்றேன். அவர் சொல்றாரு, பாடன் மீ, அதான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ரிப்ளை பண்றான். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் இந்த காரியங்கள் ஏன் எங்க வாழ்க்கையில நடக்குது, ஏன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நடக்குது, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களே பாவம் செஞ்சனால என்ன பண்ணாங்க, அந்த கஷ்டத்துக்குள்ள தங்களையே அவர்கள் ஒப்பு கொடுத்து கொண்டார்கள். ஆனா இவர் பிள்ளைட் என்ன பண்றாரு, இப்ப ஆண்டவர் பக்கமா அவரு மாற்றுறாரு. ஆனா ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆமென். ஆண்டவர் டேய் நான் செஞ்ச தப்பா அப்படின்னு என்ன பண்ணல, கிதியோனை பனிஷ் பண்ணல, பட் காட் வாஸ் கிரேஷியஸ் டு ஹிம். அதை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனத்துல, பைபிள் ஆக்சுவலா ரொம்ப ஃபியூ பிளேசஸ்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது the Lord turned to him அப்படின்னு போட்டிருக்கும். the Lord turned to him. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை நோக்கி பார்த்து அவனை திரும்பி அவனை பார்க்கிறாராம். பாருங்க, the Lord turned to him. 14வது வசனம், the Lord turned to him. ஆண்டவர் அவரை நோக்கி பார்த்து, நீ இருக்கிற பலத்தோட போ, மீதியான் கையில இருந்து என்ன பண்ணுவேன், நான் உன்னை நீ விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை அனுப்பவில்லையா என்று ஆண்டவர் அங்க சொல்றார். சோ கிதியோன் ஒளிஞ்சிருக்கிறான், ஆண்டுடைய வார்த்தை அவனுக்கு புறப்பட்டு வருகிறது. ஆண்டுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு இவன் நிறைய ரீசன்ஸ் கொடுத்தாலும் கடைசியில் அவன் என்ன பண்றான், ஒப்பு கொடுக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு காரியம் செய்வதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நல்லா கவனிங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு காரியம் செய்வதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் எந்த சூழ்நிலையும் எந்த வார்த்தையும் அவனை மாற்றவே முடியாது. ஆமென். அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் ஒவ்வொன்றும், உங்களை கொண்டு நிறைவேற்ற ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் எந்த பிசாசும் எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கமும் அது மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார், அதை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தனக்கென்று பயன்படுத்துகிறார் என்றால், முதலாவது எழுதி கொள்ளுங்க, God uses common people to display his glory. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் சாதாரண நபர்களை பயன்படுத்துகிறார். 4 C நான் கொடுக்க விரும்புகிறேன். ABC இருக்கு பாத்தீங்களா, C, 4 C's I want to give to you. What kind of people God uses? God uses common people. சாதாரண மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரண மனிதர்கள்.
ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா அவர் உங்க கூடவே இருப்பார். ஆமென். நல்லா கவனிங்க. ஐ அம் ஸ்பீக்கிங் டு somebody here. ஆண்டவர் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறார். அந்த ப்ரமோஷனை பார்த்து நீங்க பயந்து ஓடுறீங்க. ஏன்னா with promotion comes a lot of responsibility. With promotion comes a lot of pressure. ஆனா நீங்க பயந்து ஓடுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு, நான் தான் உன்னை என்ன பண்றேன், நான் அங்க அனுப்புகிறேன். I am not sending you. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஆண்டவர் அனுப்புற இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போங்க. உங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? I don't know who it is for, but God is speaking to somebody here. Somebody here. Hallelujah. ஆண்டவர் உங்களை அனுப்புறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 15ஆம் வசனம். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் பாருங்க. இல்ல சொல்றாரு, ஆண்டவரே நான் இஸ்ரவேலிலே எதினாலே நான் என்ன பண்ணுவேன், நான் எதினாலே ரட்சிப்பேன், என் குடும்பம் மிகவும் எளிது, நான் எல்லோரிலும். ஆண்டவரே எனக்கு டேலண்ட் இல்ல. நம்பர் 2, என் குடும்பமும் இருக்கிறதுலயே சின்ன குடும்பம். நம்பர் 3, சின்ன குடும்பத்துல நான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஆளு நான் தான். நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும்? தன்னைத்தானே அவன் ரொம்ப ஒரு ஆர்டினரி பர்சனா, காமன் பர்சனா அவன் காமிக்கிறத நம்ம என்ன பண்றோம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கோம் தெரியுமா, ஆண்டவரை என்ன விட்டுருங்க, என்னால் என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது. பாருங்க, இதை வாசிக்கும் பொழுது I understood something. கிதியோன் கொடுத்த ஒவ்வொரு காரணங்களும் உண்மையான காரணங்கள். கிதியோன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உண்மையான காரியங்கள். அவன் பலவீனனா தான் இருந்தான் ரியாலிட்டியா, அவன் எளியவனாக தான் இருந்தான் ரியாலிட்டியா. ஆனா அவன் தன்னைத்தானே தன்னுடைய பார்வையினாலே என்ன பண்ணாவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனா நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதம் வேற, நீங்கள் உங்களை பார்க்கிற விதம் வேற. ஆமென். நம்மை நாமே பார்க்கும் பொழுது பலவீனனாக, எளியவனாக, சிறியவனாக நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்க நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. உங்க மேல என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ, எப்படி உங்களை மாற்ற போகிறாரோ அந்த நிலைமையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இது வரைக்கும் புரிஞ்ச ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிதியோன் தன்னை எளியவனாக பார்த்தான், பலவீனனாக பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், நீ பராக்கிரமசாலியே. கிதியோன் சொன்ன, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், உன் கூடவே நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை பார்க்கிற விதத்தை பாரு, ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களை எப்படி மாற்ற போகிறாரோ அப்படியே ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க காமன் பீப்புளா இருக்கலாங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு தேவ மகிமை இருக்கிறது. ஆமென். பாருங்க, வசனத்துல வாசிக்கிறோம் 34ஆம் வசனத்துல, the spirit of the lord came upon Gideon அப்படினு போட்டிருக்கு. தேவ ஆவியானவர் என்ன பண்ணாராம், கிதியோன் மேல அவர் இறங்கினாராம். நான் யோசித்து பார்த்தேன், பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் சில காரியங்களை செய்யும் பொழுது ஒருவர் மேல இறங்குவார், அவங்களை எம்பவர் பண்ணுவார். அந்த காரியத்தை செய்து முடித்த உடனே, அந்த காரியம் முடிந்த என்ன பண்ணுவார், அவரு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவார். அதான் பழைய ஏற்பாட்டு காலம். கிதியோன் லைஃப்ல பார்க்கலாம், சாம்சன் லைஃப்ல பார்க்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையில அதே அந்த பேட்டர்னை நீங்க பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்பப்ப இறங்கிட்டு போற சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நிலைமைலாம் நமக்கு கிடையாது. ஆமென். நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவேன், நீ will receive power. நாம் பலன் அடைவோம். எதற்காக இந்த பலன்? நீங்க ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்வதற்காக, ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக, ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவர் இந்த பலனை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கிதியோன் மேல இறங்கின அதே ஆவியான வல்லமை உங்கள் மேல இறங்கி இருக்கிறது. விசுவாசம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இனிமேல் நீங்க சொல்லணும், நான் பலவீனன் இல்ல, நான் ஒரு பலவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை தாய் தகப்பன் கைவிட்டாலும், உலகம் என்னை கைவிட்டாலும், என்னை உலகம் ஏழ்மையா பேசினாலும், என் கூட என் ஆண்டவர் இருக்கிறார். என்னை கடைசி பரிந்தும் வழி நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி பரிந்தும் வழி நடத்துவார்.
நான் ஆர்டினரி பர்சன் தான், நான் ஒரு காமன் பர்சன் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரி காடாக இருக்கிறார். ஹalleluya. What kind of people God uses? God uses ordinary people. சாதாரண நபர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். It is not you, it is God in you. நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே உங்க வாழ்க்கையில காரியங்களை செய்வார். The Paul சொல்றார், is no longer I that liveth, but Christ that lives in me, the hope of glory. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணுகிறார். Hallelujah, hallelujah. It is not I, it is God in me. It is not my strength, it is his strength. என்னுடைய பலத்தினால நான் வாழல, அவர் கொடுக்கிற பலத்தினால நான் வாழுகிறேன். ஆமென். நீங்க ஒரு வேர்ல்ட்ல நம்ம ஸ்மார்ட்டான பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க இருக்கிறதுல பயங்கர பாம்ப் அண்ட் க்ளோரி உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட வரும் பொழுது மற்ற எல்லாம் சேர்ந்து அவர் கொண்டு வருவார். ஆமென். அவர் when God comes, நல்ல கவனிங்க, when God comes, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அவர் முழுமையா தான் வருவார். அவர் பாதி, அவருடைய வல்லமை பாதியை ஹெவன்ல வச்சுட்டு பாதியை மட்டும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டாரு. When he comes with the fullness of his glory. அதான் பால் ஜெபம் பண்ணும்போது எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த வசனத்துக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும் பொழுது இப்படி அவர் ஜெபம் பண்றாரு எபேசி சபைக்கு. Lord, I pray that you will fill them with your fullness. உம்முடைய நிறைவினால் என்ன பண்ணுங்க, அவங்கள நீங்க நிரப்புங்க என்று ஜெபிப்பார். Hallelujah, amen. நீங்க சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வேகமாக நான் சொல்லி விடுகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 27. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் பாருங்கள். அந்த வசனம் வாசிக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்க இந்த அழைப்பின் வாசித்த உடனே நீங்க மினிஸ்ட்ரியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க பார்க்க கூடாது. ஊழியம் அப்படின்னு மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ஊழியமும் ஒரு அழைப்பு தான். ஆனால் நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ, நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், whoever you are, நீங்க இருக்கிற கேரியர் உங்களுக்கு அழைப்பாக அது இருக்கிறது. ஆமென், ஹalleluya. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே அந்த அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி, அப்படின்னா உலக பிரகாரத்தின்படி நம்ம ஞானிகளா நிறைய பேர் நம்ம இல்ல, வல்லவர்களாய் அநேகர் இல்ல, பிரபுக்கள் அநேகரும் இல்ல. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாரா? சிம்பிள் பீப்புள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆர்டினரி பீப்புள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் பார்த்து இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவர் இயேசுவை அறிந்த ஒரு மனுஷன் என்று சொல்லத்தக்க உங்களை சாட்சியா அவர் நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பலன் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் என்ன பண்றாரா? பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறாராம். ஆமென். நான் ஒண்ணுமே பண்ண வேணாமா, நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ண வேணாம் அப்படி நான் சொல்ல வரல. we have to work hard, we have to be smart. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும், ஹார்டா ஒர்க் பண்ணணும், ரெண்டுமே வரணும். 50-50 இருக்கணும், ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட். நிறைய பேர் ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்டா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். we have to work hard and we have to work smart. ஆமென். ஊழியம்னாலும் சரி, பிசினஸ்னாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றோம். ஆனா நம்முடைய பலன், நம்முடைய திறமை மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பலன் நம்ம மூலமா வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, amen. God uses common people. God wants to use ordinary people to do extraordinary things. சாதாரண மனிதர்களை பயன்படுத்தி அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆண்டவர் விருப்பமுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு மனிதன் நியூயார்க் சிட்டியில் ஒரு கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணார். கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் சொன்னாராம், இந்த கான்சர்ட்ல நான் ஒரு வயலின், விலை பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு வயலின், ரொம்ப ஃபேமஸான ஒரு வயலின், அந்த வயலினை வைத்து நான் மியூசிக் வாசிக்க போகிறேன், நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அதை பார்த்தோன்னே நிறைய பேர், ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வயலின், பயங்கர ஓல்டு வயலின், பயங்கர மதிப்பெற்ற ஒரு வயலின். ஸோ எல்லாரும் திரளா பார்க்க பெரிய கூட்டமே வந்தாங்களாம். வந்து உட்கார்ந்த உடனே அவர் வயலினை வைத்து அழகா மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சாராம்.
ஒரு பாட்டு 2 பாட்டு வாசிக்க நிறைய பேர் கண்ணில் தண்ணி வந்துச்சான், பயங்கரமா இமோஷனை ஸ்டர் பண்ணுச்சான். எவ்ரிபடி என்ஜாய்ட் தி மியூசிக். தி மியூசிக் வாஸ் சோ ஸ்வீட், சோ பிளெஸ்ட். எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களாம். அவர் ப்ளே பண்ணி முடித்த உடனே அவர் அந்த வயலினை எடுத்து எல்லாம் எதிர்பாராத டைம்ல அந்த வயலினை 2 உடைச்சாராம். காலில் உடைச்ச உடனே எல்லாரோட ஹார்ட்டே வெளியே வந்துருச்சா. ஐயோ, இவ்வளோ விலையேற பெற்ற வயலினை உடைச்சிட்டாரே அப்படின்னு எல்லாம் பயந்து அப்படி நின்று கொண்டு இருந்தாங்களாம். அவர் அந்த வயலின் உடைஞ்ச வயலினை கீழே வச்சுட்டு கொஞ்சம் திரும்பி போயிட்டு ஒரு பாக்ஸை திறந்து அந்த உண்மையான வயலின் அவர் எடுத்துட்டு வந்தாராம். அவர் சொன்னாராம், நான் வாசித்து கொண்டிருந்த அந்த வயலின் சாதாரண சீப்பான வயலின், நான் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினேன், ரொம்ப ரொம்ப சீப், அதுக்கு அதுக்கு வந்து there is no value to that violin. But he said, it is not the violin that makes the good music. அந்த வயலின் அது காஸ்ட்லி வயலினோ அல்லது சீப்பான வயலினோ அது மேட்டரே இல்லை, அது யாரு கையில இருக்கிறாங்க, யார் அதை வாசிக்கிறாங்க என்பதா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆர்டினரி பர்சனா இருக்கலாம், நீங்க ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்சனா இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவருடைய கையில இருந்தாதான் உங்களுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய கையில இருக்கிறீங்க. ஆமென். God wants to use you. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். If you can use anything, Lord, you can use me. என்ன நீங்க பயன்படுத்துங்க. God uses common people. और ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவதாக, God uses cleansed people. ஆண்டவர் சுத்திகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சுத்திகரிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கிதியோன் ஆண்டவர் சொல்றாரு, நிறைய காரியங்களை செஞ்சு முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இரவே 25ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு இரவே நீ உங்களுடைய தகப்பனார் கட்டி வைத்திருக்கிற அந்த பாகால் கட்டி வைத்திருக்கிற அந்த பலிபீடங்களை, அந்த ஆஷ்ரத் போல்ஸ், அந்த தோப்புகளை நீ என்ன பண்ண வேண்டும்? நீ தகர்த்து போட வேண்டும். தகர்த்து போட்டு வெட்டி போட்டு நீ எனக்காக ஒரு சரியான பலிபீடத்தை என்ன பண்ண வேண்டும்? நீ கட்ட வேண்டும். ஆமென். நல்ல கவனிங்க. கிதியோனை ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் சில காரியங்களை கிதியோனை செய்ய சொல்லுகிறார். தவறான பலிபீடங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு அவங்களே சில 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 சொரூபங்களை என்ன பண்ணாங்க? அவங்க வணங்க ஆரம்பித்தார்கள். ஐடல்ஸை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் என்ன பண்ணு? நீனு வெட்டி போடு. தவறானதை வெட்ட வேண்டும், சரியானதை கட்ட வேண்டும். ஆமென். நல்ல கவனிங்க. சில காரியங்களை தகர்க்க வேண்டும், சில காரியங்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் சொல்றாரு, இந்த பாகால் அந்த காரியெல்லாம் நீ தகர்த்து போட்டு எனக்காக ஒரு சரியான பலிபீடத்தை என்ன பண்ணு? நீனு கட்டு. ஆமென். நம்முடைய லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பாவங்களிலிருந்து நம்மளை மன்னித்து இருக்கிறார். God has forgiven our sins. நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியவே முடியாது. நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள முடியவே முடியாது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். ஆனா இந்த சரீரத்தை காத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆமென், is your responsibility. உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை, நீங்க சொல்ல போனா God has cleansed you. ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து இருக்கிறார். அந்த சுத்திகரிப்பிலே, ஆண்டவர் கொடுத்த சுத்திகரிப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். நான் தெளிவா சொல்லுறேன், நீங்களே உங்களை என்ன பண்ணிக்க கூடாது? சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. You cannot cleanse yourself. உங்க சொந்த முயற்சினால் நீங்க செய்ய முடியாது. நம்முடைய நீதி அவருடைய கண்களுக்கு எப்படி இருக்குதா? அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. You cannot cleanse yourself, but God has cleansed you. சில வசனங்களை சொல்லுறேன், வேகமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 15:3-4, எபிரேயர் 9:13-14, 1 பேதுரு
18 21. இந்த 3 இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். ஆமென். நீங்க சுத்திகரிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏன்னா உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா அந்த சுத்திகரிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இது எவ்ரிடே திங், இட்ஸ் எவ்ரிடே திங். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது ஒரு நாள் ஒப்பு கொடுத்து அப்படியே முடிஞ்சு போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சாதாரண மனிதர்களை பயன்படுத்த, காமன் பீப்புளை பயன்படுத்துறாரு. ஆண்டவர் கிளென்ஸ்ட் பீப்புளை பயன்படுத்துறாரு. நீங்களும் நானும் தான் அந்த கிளென்ஸ்ட் பீப்புள். மூன்றாவது ஆண்டவர் தைரியம் உள்ளவர்களை பயன்படுத்துகிறார். கரேஜியஸ் பீப்புள் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். God uses courageous people and confident people. Courageous people. பென்னி பிரசாத் ஒருத்தர், வீடியோலாம் போன வாரம் பார்த்துருப்பீங்க, இந்த முடி வச்சு கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாரு. அவர் வந்திருந்தாரு. அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் முதல் முறையாக அவர் இந்தியாவிலேருந்து ஒரு மியூசிஷியனாக, ஒரு மியூசிக் வாசிக்கிறவராக மாஸ்கோக்கு, ரஷ்யா மாஸ்கோக்கு அவர் பிரயாணப்பட்டு போனாராம். பிரயாணப்பட்டு போய் மாஸ்கோ ஏர்போர்ட்டில் அவர் இறங்கின உடனே அவருக்கு உள்ள விடுறதுக்கு, ரஷ்யாக்குள்ள உள்ள விடுறதுக்கு அவங்க $50 ஃபைன் லஞ்சம் கேட்டாங்களாம். எத்தனை டாலர்? $50 லஞ்சம் கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் லஞ்சம் கொடுக்க முடியாது. அவரை 30 மணி நேரம் உட்கார வச்சாங்களா ஒரு இடத்துல. அப்புறம் $50 தானே கொடுத்துட்டு நீ போ. அவர் கொடுக்கலையா. அவங்க சொன்னாங்களாம், நீ $50 கொடுக்காட்டி உடனே திருப்பி என்ன பண்ணுவோம், இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். எத்தனையோ ஆயிரங்கள் செலவச்சு, எத்தனையோ நூற்றுக்கணக்கான டாலர் செலவழிச்சு டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் $50 நம்மளாம் சரி பிச்சாவாய் வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், சில டைம் கொடுத்துட்டு போயிடுப்போம். ஆனால் சொன்னாரா, ஐ கேன் நாட் கிவ் யூ அ பிரைப், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். $50 அவர் கொடுக்கல. திருப்பி இந்தியாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, he was a courageous man. தைரியம், ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் என்ன பண்ணாரு, நின்னாரு. ஆமென். இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். டாக்டர் பென்னி பிரசாத் அவர் 6 வருடங்கள்ல, எக்ஸாக்ட்லி நாட் ஷுர், 247 கண்ட்ரீஸ்க்கு அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார். டிராவல் பண்ணி கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவர் பேர் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா நீங்கள் நிற்கும் பொழுது நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஒரு இடத்துல இழந்து போற மாதிரி தெரியும், அதுவே நன்மைக்காகவே தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற விதம் உங்களை சாதனை படைக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. God uses courageous people. இங்க கிதியோன் போயிட்டு எக்காலத்தை ஊதுறாரு. 32,000 பேர் திரண்டு ஓடி வராங்க. நாங்களும் வரோம் சண்டை போடுறதுக்கு, எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த நம்பர் ரொம்ப பெருசா இருக்கு, இவங்களை நான் இப்படியே விட்டேன்னா, அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க நான் ஜெயம் கொடுத்தேன்னா தன்னுடைய சொந்த சுயத்தில் என்ன பண்ணிட்டோம், நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வந்து அவங்க என்னை வெறுத்துருவாங்க. அதனால நம்பர் என்ன பண்ணணும், நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, நல்ல கவனிங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி. இத சொன்ன உடனே எத்தனை பேர் ஓட்டானுங்க? 22,000 பேர். இதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிருப்பான் நான் நினைக்கிறேன். இப்படிதான் நான் இமேஜின் பண்ணி பார்க்கிறேன். இவங்க எல்லாம் பயங்கரமா உற்சாகமா சண்டை போடலாம்ப்பா, வாங்கப்பா போலாம்ப்பா வந்திருப்பானுங்க. வந்தோடனே எதிரியை பார்த்துருப்பான், அவன் மிதியான்கள் பார்த்துருப்பான். அப்போ அவங்க ஒட்டகங்களை பாரு எத்தனை வச்சிருக்கான்னு, ஐயோ அவன் டென்ட்டை பாரு எவ்வளோ பெருசா இருக்கு, ஐயோ அவங்க பயங்கர நம்பர்ஸ் நிறைய, நம்மளை பார்க்கலாம் 10 மடங்கு அவங்க ஜாஸ்தியா இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, அவனுக்குள்ள ஒரு நினைவு வந்திருக்கும். இப்ப கரெக்டா கிதியோன் என்ன சொல்றாரு, அப்பா யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ என்ன பண்ணுங்க, எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே இதாண்டா சான்ஸ் என்ன பண்றானுங்க, பாதி பேர் பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம அதை பார்க்கிறோம்.
ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, திஸ் 22,000 people, இந்த 22,000 பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்காக சாதிப்பதை அவர்கள் ஒரு நொடிப்பொழுதில் இழந்து போய்விட்டார்கள். ஏனென்றால் அவங்க பயத்துல, அவங்க பார்த்த பார்வையை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. If you walk in fear, you cannot fulfill God's purpose in your life. நான் சாதாரண பயத்தை குறித்து பேசலைங்க, நான் பயத்தின் ஆவியை குறித்து பேசுகிறேன். பயத்தின் ஆவிக்கு நம்ம வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆவி நம்மளை சம்டைம்ஸ் உன்னால முடியாது, நீ அதுக்கு எக்யூப்டா இல்ல, உன்னால முடியவே முடியாது, உங்களை அழுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்கவில்லை, பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தி. Power, love and sound mind. Power, love and sound mind. Power, dunamis power உனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். லவ், அவருடைய அன்பு ஆழம் அகலம் எல்லாவற்றையும் அறிந்த அவர் அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆமென், நாம் எதையும் சாதிக்க நம்ம தயாராக இருப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தெளிந்த புத்தி, to make wise decisions, to make wise choices. ஆண்டவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்காக தைரியமாய் நிற்கிறவர்களை என்ன பண்ணுவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துக்கு உங்க லைஃப்ல நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி நிற்கிற எதிரியோ, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க், ஆண்டு கொடுத்திருக்கிற தரிசனம், அது பெரிய இமயமலை போல இருக்கலாம், ஒரு பெரிய காரியமா இருக்கலாம். அதை சைஸை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சைஸை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, the enemy looked strong on the outside but was weak on the inside. மீதியானர்கள் பார்க்க பலன் உள்ளலா இருந்தார்கள், ஆனா உள்ளே அவங்க பலவீனர்களா இருந்தார்கள். இஸ்ரவேலோ வெளியே பார்க்க பலவீனர்களா இருந்தார்கள், ஆனா உழுக்க பலன் உள்ளவர்களா இருந்தார்கள். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்க பார்க்க சிறுசா இருக்கலாங்க, நீங்க பார்க்க பலவீன மாதிரி தெரியலாங்க, ஆனா உங்களுக்குள்ள பலனுள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். நீங்க சாதாரண பேக்கேஜஸ் கிடையாது. You are a mighty man of God. You are a mighty woman of God. Amen. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் மறுபடியும் வசனத்தை சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? Do not fear. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று மறுபடியும் சொல்வார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வார்த்தை சொல்வாரு, be strong and courageous. நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு. ஆமென். நீங்க ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சந்ததியிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால், ஆமென், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஆமென். 22,000 பேர் பாருங்க, அவங்க அந்த இடத்தை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. 22,000 people left. 10,000 பேர் தான் என்ன பண்ணாங்க, இருந்தா. இந்த 22,000 பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சாதிக்கிறதை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். கடைசியாக ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்? யாரை பயன்படுத்துவார்? God uses cautious people. விழித்திருக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 10,000 பேர் மிச்சம் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த நம்பரும் நமக்கு ரொம்ப ரொம்ப பெருசுப்பா. இது யோசிச்சிருப்பார் ஆண்டவரே, 22,000 பேர் ஓடி போயிட்டான், இருக்கிறதே 10,000 தான். அவனுங்க பார்த்தீங்கன்னா அவன் 1,00,000க்கு மேல இருக்கிறாங்க, நாங்க 10,000 தான் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொன்னார், இல்ல this is too big for me. one more filter நான் வைக்கணும்பா, இன்னொரு ஃபில்டர் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு ஃபில்டர் பண்றாரு. இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிட்டு அவங்களெல்லாம் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு கொண்டு போ, அவங்களாம் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாரும் கீழே போறாங்க. போயிட்டு அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. 2 விதமா அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. they drink water, 2 different groups. 2 group people அங்க தண்ணி குடிக்கிறாங்க. first group என்ன பண்ணுதுன்னா, அந்த தண்ணி ஓடைக்கு போயிட்டு அவங்க முழங்கால் போடுறாங்க. முழங்கால் போட்டு எப்படி பண்றாங்களா, அவங்க கம்ப்ளீட்டா கீழே போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்க நாய் மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க குடிக்கிறாங்க. பாருங்க, they go down completely and they drink water like this. இப்படி அவங்க போகும் பொழுது என்ன நடக்குது என்றால், எதிராளி அவங்களுக்கு எதிராக அவன் நிற்கிறான். இவங்களும் என்ன பண்றாங்க, அஜாக்கிரதையாக, கேர்லெஸ்ஸாக என்ன பண்றாங்க தெரியுமா,
தங்களுடைய கழுத்தை என்ன பண்றாங்க அவங்க காமிக்கிறாங்க. This is an imagination analogy தான், பைபிள் எக்ஸாக்ட் அப்படி போடல. ஆனா இவங்க குனிஞ்சு குடிக்கிறத பத்தி பைபிள் என்ன பண்ணிருக்குது, போட்டு இருக்கிறது. ஆமென். பாருங்க, இவங்க கேர்லெஸ்ஸாக ஒரு காஷியஸ், ஒரு யுத்தத்துக்கு போறான் என்றால் அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே யார் மேல இருக்க வேண்டும், எதிரி மேல இருக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான், எந்த மூவ் பண்றான்னு அவனை விட்டு அவன் கண்ணோட நம்ம கண்களை அவனை விட்டு எடுக்கவே கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, they were careless. ஆனா இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களும் முழங்கால் போட்டிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, இப்படி கையில கூப்பி என்ன பண்ணாங்க, இப்படி என்ன பண்ணாங்க குடிச்சாங்க. இப்ப என்ன பண்ண, இப்படி குடிக்கும் போது அவங்க கண்கள் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறது, அந்த எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க ஜாக்கிரதையா இருந்தார்கள். அந்த ஜாக்கிரதையா இருந்த 300 பேரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், I do not want to be a part of the 22 that ran away. ஓடி போன 22,000 நான் ஒரு பங்கா இருக்க விரும்பல. மிஸ் பண்ண அஜாக்கிரதையா இருந்த 9,700 அந்த குரூப்ல நான் இருக்க நான் விரும்பல. I want to be in the group, the 300 group. ஆமென். நான் அந்த 300 குரூப்ல இருக்க விரும்புறேன். உங்களுடைய நீங்களும் அந்த 300 குரூப்ல இருக்க வேண்டாம். ஹalleluya. நாம் ஜாக்கிரதையாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில, Christian life is a fun life. Christian life is a jolly life, but it is also a cautious life. Amen. Hallelujah. நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டி don't fall into temptation. நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்க என்ன பண்ணுங்க, நீங்க விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், வசனத்துல சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணி கொண்டிருக்கான், அவன் வகை தேடி அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். உங்களுடைய பாருங்க, உங்க மேல ஒரு பெரிய பிளான் இருக்குன்னா நீங்க ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கீங்கன்னு மறந்துடக்கூடாது. If God has a big destiny for you, then you are a big target for the enemy. எதிரிக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு புள்ளியா இருப்பீங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்காட்டி, அவன் வசனம் போட்டிருக்கு, சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் வஞ்சித்து வகை தேடிக் கொண்டு இருக்கிறான். We have to be cautious people. நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகவும் விழித்திருக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்வர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட காரியங்களை மனசுல லோட் பண்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கிறது, நம்முடைய மோட்டிவ்ஸ் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள், கேரக்டர்ஸ் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்ரி வீக் சர்ச்சுக்கு வந்து கையை தூக்கி ஆமென் அல்லேலூயா அன்னை பாஷையில பேசிட்டு போயிடலாங்க. ஆனா அதை பார்க்கிலும் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம், உங்க ஹார்ட் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க, ஆனா கிறிஸ்து உடையவர்கள் சில பேர் தான் இருக்கிறாங்க. நீங்களும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஜாக்கிரதையாக இந்த 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஜாக்கிரதையாக இருக்கிற உங்களை கொண்டு God wants to use you, my dear friend. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக பண்றதா நிற்க போகிறது. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பலன் அல்ல, அவருடைய பலன் தான். ஆமென். நம்முடைய கிரியை அல்ல, அவர் நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். நாம் தைரியமாக விழித்திருக்கிறவர்களாக எழுந்து நிற்கும் பொழுது நம் ஆண்டவருக்காக ஒரு மலை மேல் உள்ள பட்டணத்தை போல கர்த்தருக்காக பிரகாசிக்க அவர் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, if you can use anything, Lord, you can use me. உம்மால் எதையும் பயன்படுத்த முடியும் என்றால் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே.